ரோமின் மையத்தில் கிமு 44 இல் மார்ச் மாதத்தின் அதிர்ஷ்டமான அன்று செனட் குழப்பமான எதிர்பார்ப்புடன் சலசலத்தது. ரோமின் சர்வாதிகாரியான ஜூலியஸ் சீசர் தனது நெருங்கிய கூட்டாளிகள் தனக்கு எதிராக திரும்பியதை அறியாமல் பளிங்கு மண்டபங்களில் நம்பிக்கையுடன் நடந்து சென்றார். ஒரு காலத்தில் விசுவாசமான நண்பர்களாக இருந்த செனட்டர்கள் காசியஸ் மற்றும் புருடஸ் சீசரின் வளர்ந்து வரும் சக்தி மற்றும் சாத்தியமான அரசாட்சி பற்றிய அச்சத்தால் உந்தப்பட்ட ஒரு சதித்திட்டத்தை வழிநடத்தினர். சீசர் செனட் அறைக்குள் நுழைந்ததும் சதிகாரர்கள் உள்ளே நுழைந்தனர். ரோமின் மூதாதையர்களின் சிலைகளுக்கு மத்தியில் காற்று பதற்றத்துடன் அடர்த்தியாக வளர்ந்தது. திடீரென்று காஸ்கா முதல் அடியை அடித்தார். அதைத் தொடர்ந்து மற்ற செனட்டர்களிடமிருந்து ஒரு வெறித்தனமாக குத்தியது. அதிர்ச்சியடைந்து ரத்தம் கொட்டிய சீசர் நிலைதடுமாறிப் போனார். அவரது நம்பகமான நண்பரான புருட்டஸ் ஒரு குத்துவாளை உயர்த்துவதைக் கண்டதும் அவர் எட்டு க்ரூட் என்று உச்சரித்தார். பின்னர் உயிரற்ற நிலையில் பளிங்கு தரையில் விழுந்தார். ரோம் குழப்பத்தில் மூழ்கியது. இந்த படுகொலை சதிகாரர்கள் எதிர்பார்த்தது போல் குடியரசை மீட்டெடுக்கவில்லை. அதற்கு பதிலாக இது தொடர்ச்சியான உள்நாட்டுப் போர்களைத் தூண்டியது. இது சீசரின் பேரன் ஆக்டேவியன் ரோமின் முதல் பேரரசராக ஆகஸ்டு உயர்ந்தது. துரோகம் மற்றும் லட்சியத்தின் எதிரொலிகள் வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றியது. ரோமானிய குடியரசின் முடிவையும் ரோமானிய பேரரசின் விடியலையும் குறிக்கிறது.